நீங்க எவ்வளவு ப்ரோ போயிருக்கீங்க டாப் ஸ்பீடு? நான் ஒன். ஓகே ப்ரோ, சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளவு வருது ப்ரோ? இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ் வரும். ஹாய் ப்ரோ. இந்த வண்டியை நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, இந்த வண்டி வாங்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. வண்டி வாங்கி எவ்வளவு வருஷம் ஆகுது ப்ரோ? இந்த வண்டி இந்த வண்டி எடுத்தது செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கினது. 20 மாடல் ப்ரோ. பழைய வண்டி தான், 2020 மாடல். 8000 கிலோமீட்டர் ரோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,000 கிலோமீட்டர் ரோடு இருக்கு ப்ரோ. மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 20 தரும். டாப் ஸ்பீடு 160 போகும். ஆனால் 160 போகிறப்ப லைட்டாக பயமாக இருக்கும். ஆனால் 160 போகும் ப்ரோ, பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ ப்ரோ போயிருக்கீங்க டாப் ஸ்பீடு? நான் 160 போயிருக்கேன் ப்ரோ. அப்போ லைட்டாக வாபுல் ஆச்சு ப்ரோ. லைட்டாக வாபுலா? வாபுல் எப்படி ப்ரோ? வேகமாக போகிறதுனால ஆகுதா? லைட்டாக திரும்புறப்ப டக்குன்னு ஸ்டேரிங் எல்லாமே ஆட ஆரம்பிச்சிடும். ஜிடிலையும் இதே பிரச்சனை இருக்கா இல்லை? ஜிடிலையுமே இதே பிரச்சனை இருக்கு. ஓகே ப்ரோ. ஆனால் இந்த வண்டி எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஜிடினா ஸ்போர்ட்ஸ் மாடல். இந்த வண்டி கொஞ்சம் கெத்தாக இருக்கும், கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கு லுக்கு. அதனால இந்த வண்டி உங்களுக்கு கொஞ்சம் கிளாசிக்னா பிடிக்கும் ஜிடியை கம்பேர் பண்ணும்போது. இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டிலாம் எப்படி ப்ரோ? பில்ட் குவாலிட்டிலாம் வேற லெவலா இருக்கும் ப்ரோ. இந்த எல்லாமே ஸ்டீல், கொஞ்சம் ஒரு இடத்துல கூட பிளாஸ்டிக் கொடுக்கல. ஒரு இடத்துலயும் பிளாஸ்டிக்ல நல்ல ஒரு குவாலிட்டி தான் கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஃபுல்லாவே நான் எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணிடுவேன் ப்ரோ. எக்ஸாஸ்ட் மாத்திடுவேன், டயர் சேஞ்ச் பண்ணிடுவேன், எல்லாமே சேஞ்ச் பண்ணி வண்டியை புதுசு பக்காவாக மாற்றிடுவோம் ப்ரோ கொஞ்ச நாளில். ஓகே ப்ரோ, சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளவு வருது? சர்வீஸ்லாம் எப்படி பண்ணும்? 5000 ஒன்ஸா இல்லை எப்படி ப்ரோ? சர்வீஸ்லாம் 7000 ஒரு வாட்டி ஓட்டலாம் ப்ரோ. ஏன்னா இப்போ கிலோமீட்டர் ஓடிடுச்சு, இப்போ பிரச்சனை இல்லை. விட்டுட்டு நீங்கள் 5000 வரும் ப்ரோ. 4000 5000 அந்த ரேஞ்சில் வரும். 5000 வருமா ப்ரோ? ஆயில் மட்டுமே 5000 வருமா? ஓவரால் எல்லா சர்வீஸும் பிரேக் பேட்டர்ன் எல்லாமே மாத்திடுவோம்ல. ஜெனரல் சர்வீஸ் நான் கேக்குறேன் ப்ரோ. ஜெனரல் சர்வீஸ் எவ்வளவு வரும் கேக்குறேன். 3000 குள்ளே வந்துரும் ப்ரோ. நீங்க நிறைய ப்ராப்ளம் சொல்லி அதெல்லாம் மாத்தறதுனா 5000 வந்துருமா ப்ரோ? ஓகே. டேங்க் லிட்டர் கெபாசிட்டி எவ்வளவு ப்ரோ? டேங்க் லிட்டர் 1 லிட்டர் ப்ரோ. மைலேஜ் கம்மி தான், அது கொஞ்சம் சின்னது தான். ஒரு டேங்க் ஃபில் பண்ணா எத்தனை கிலோமீட்டர் சாலிடா போலாம்? 250 அந்த மாதிரி தான் ப்ரோ போகும். இல்ல மாத்தணுமா? டெக்னாலஜிலாம் இந்த வண்டில நீங்க எதிர்பார்க்க முடியாது. இந்த ஒரு இப்போ வரைக்குமே எதிர்பார்க்க முடியாதா ப்ரோ? உள்ள வண்டிலே நீங்க எதுமே எதிர்பார்க்க முடியாது. லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா அது ஒரு சின்ன டிஃபால்ட், கஷ்டம் தான், டிஸ்அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளேலாம் எதிர்பார்க்கறீங்க? இந்த பிரைஸ் எதிர்பார்க்கல. ஹிமாலயன் 450 கொடுத்துருப்பாங்க டிஎஃப்டி டிஸ்ப்ளே, அது கூட எதிர்பார்க்கல. எல்இடி இண்டிகேட்டர் அதெல்லாம் வந்துருச்சு ப்ரோ. இப்போ வந்துருச்சு ப்ரோ, கவலைப்படாதீங்க. அது இப்போ நீங்க பழசு எடுத்துருப்பீங்க, இப்போ வந்துருச்சு ப்ரோ. அது எல்இடி ஹெட்லைட் எல்லாமே வந்துருச்சு. எல்இடி இருந்தாலும் லுக் வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ. வண்டியில ஹீட்னஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? இது வந்து பழைய மாடல்ங்கிறதா ஹீட் கொஞ்சம் நல்லா அடிக்கும் ப்ரோ. பழைய நீங்க ஓட்டிட்டு நிப்பாட்டி வச்சனாலே கொஞ்சம் ஹீட் உங்களுக்கு ஏர் கூல்டு தானே ப்ரோ வண்டியோட? ஏர் கூல்டு தான். அதனால தான் பிரேக்கிங்லாம் எப்படி ப்ரோ? பிரேக்கிங் நார்மலா தான் ப்ரோ இருக்கும். ரொம்பலாம் கான்ஃபிடென்ட்டாலாம் உங்களால அடிக்க முடியாது ப்ரோ. ஏதாவது உங்களுக்கு பைக் வாங்குனதுல எதுவும் ஆக்சிடென்ட் எதுவும் நடந்திருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, அந்த மாதிரி நடந்தது இல்ல ப்ரோ. நீங்க வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் வேற லெவலா இருக்கும் ப்ரோ. ஷார்ட்டா இருக்கவங்களுக்கு கூட இந்த வண்டி நல்லா சூப்பரா செட் ஆகும். ஏன்னா சின்னதா இருக்கு வண்டி, ஆனா வெயிட் அதிகம். ஜிடிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது ஹேண்டில் பார் தான் டிஃபரெண்டா இருக்கும். அது மற்றபடி எதுவுமே இல்லை. ஹேண்டில் பார் அப்புறம் இது இருக்கும் ப்ரோ, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் லுக்ல இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஜிடில கொஞ்சம் பின்னாடி வந்துரும். அவ்வளவுதான், அது மட்டும் தான் மைனூட் சேஞ்சஸ் மட்டும் தான், வேற எதுவும் பெருசா இல்ல. அப்புறம் சீட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சீட் கொஞ்சம், ஆமா, இந்த சீட் அந்த சீட் போடலாம் ப்ரோ. டூரிங் சீட்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும் உங்களுக்கு. பேரும் இந்த பேர் இருக்காது ப்ரோ, இன்டர்செப்டார். அது ஜெனரல் அது ஜெனரல் தான் ப்ரோ. வண்டி வெயிட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? வண்டி வெயிட் கொஞ்சம் அதிகம் தான் ப்ரோ. ஆனா இங்க சாயும் போது டக்குன்னு நம்ம பேலன்ஸ் பண்றது இந்த வெயிட்னால உங்களுக்கு டிராஃபிக்ல எல்லாம் கொஞ்சம் கடுப்பா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா தான். ஹீட்டிங்னால உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்ல ப்ரோ, பாத்துக்கலாம் விடுங்க. ஹீட்டிங்கும் அந்த மாதிரி தான், ரைட்டா அடிக்கும் தான் ஹீட்டிங். ஓகே ப்ரோ. எத்தனை கியர் ப்ரோ இந்த வண்டியில? மொத்தம் 6 கியர் ப்ரோ. 60 கியர்ல நீங்க 160 போலாம். 160 போலாமா ப்ரோ? ஓகே. ஒரு சில பேர் 180 எல்லாம் போறேன்னு சொல்லிருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா இல்ல? எப்படி போகும் ப்ரோ? போகுமா? போலாமா? ஓட்டுறோம் கரெக்டா ஓட்டிட்டு நல்ல ஒரு ஹைவேல போனா போகும். 180 போகும். டியூன் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி வண்டியை. ஆமா, இந்த வண்டியில உங்களுக்கு 200 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஆனா 200 போகாது, 180 போகும். 180. ஓகே ப்ரோ. இந்த வண்டியோட சைலன்சர், ஸ்டாக் சைலன்சர் எப்படி சவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல? பிடிச்சிருக்கு ப்ரோ. நீங்க கேட்கணுமா? உங்களுக்கு கேளுங்க. நல்லாதாங்க ப்ரோ இருக்கு. உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் எதுவும் வாங்கி போடுற? ஆமா ப்ரோ, ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி போடுவேன். அப்புறம் ப்ரோ இந்த வண்டியோட அட்வான்டேஜ் ஒரு 3 சொல்லுங்க. இந்த வண்டியோட அட்வான்டேஜ், இந்த வண்டியோட லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அது ஒன்று. அப்புறம் இந்த வண்டியோட சிசி ஒன். சத்தமாக பேசுங்க கேட்காது. அப்புறம் இந்த வண்டியோட 650 சிசி ப்ரோ. சிசி இவ்வளோ இருக்கு. அதுக்கேற்ற டார்க் பவர் 55 கொடுத்துருக்காங்க. 55 இல்லை ப்ரோ, 52 டார்க். 52. பவர் வந்து 50யா? பவர் வந்து 42 ப்ரோ. 42 இந்த அளவு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 390ல இதோட கம்மியாக தான் இருக்கும். இல்லை ப்ரோ, இதோட அதிகமாக தான் இருக்கும். இல்லை ப்ரோ, இதோட கம்மி தான். டார்க்கெல்லாம் டார்க் கம்மி, பவர் கொஞ்சம் அதிகம். அதில் 40 அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 39 தான் இருக்கும்.
ஆனா இனிஷியல் பவர் இதோட 390 வெயிட்லெஸ்ஸா இருக்கனால அதனால உங்களுக்கு பவர் ஷேடல் பவர் பிளாஸ்டிக் வண்டி வெயிட்லெஸ்ங்கறனா முன்னாடி பிக்கப் ஆகும். இதெல்லாம் அப்படி கிடையாது. இது அப்படி கிடையாது. பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். வந்து ஒரு 5 வருஷம் கூட வச்சுக்கலாம், பிரச்சனையே இருக்காது. ராயல் என்ஃபீல்ட்னாலே அது உங்களுக்கு ஒரு பெட்டரா இருக்கும். இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி மாரி பெயிண்ட் பீல் ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வேற என்ன ப்ரோ கேட்கணும் நீங்க? அதான் ப்ரோ இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ் ஒரு 3 சொல்லுங்க. நீ அட்வான்டேஜே 2 ஒன்று தான் சொன்னீங்க. லுக்கு சொன்னீங்க, வேற இன்னும் 2 சொல்லவே இல்லை. இன்னொன்று வந்து சிசி சொன்னீங்க ப்ரோ. மூணாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இது பில்லியன் கம்ஃபோர்ட் தான். பேரண்ட்ஸே இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பில்லியன் சீட்டு தான் ப்ரோ. பின்னாடி உட்காந்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தூக்கிட்டும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் ஆனால் 650 சிசியில் பேரண்ட்ஸையும் அழைச்சிட்டு போகிற மாதிரினா கேர்ள் ஃப்ரெண்ட் யார் வேணாலும் அழைச்சிட்டு போகலாம். அது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் கம்மியாக தரும். ஓகே ப்ரோ. அது குறை சொல்ல முடியாது. ஏன்னா 650 சிசி அது பார்க்க 650 சிசி மாதிரி தெரியாது. ஆமாம், அது கொஞ்சம் உங்களுக்கு சின்னதாக இருக்கும். அப்புறம் 2 தான் ப்ரோ, 3 கிடையாது ப்ரோ. சாரி ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த வண்டி ரிவ்யூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கைஸ். பாய்.